இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்குது, ஒரு சோகமான விஷயமும் இருக்குது. சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இன்னையோட எனக்கு ஆர்த்தோ லாஸ்ட் டே. அதனால் போய் காலையில் வந்து போஸ்ட் மில் சாப்பிட்டு முடிச்சு ஆர்த்தோ வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்கேலிங்லாம் பட்டு சோகமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் இல்லை. இன்றைக்கி ஓல்ட் டேவும் நான் தான் சமைச்சு சாப்பிடணும். காலைல போஸ்ட் மில் வந்து ஈஸி தான், அதனால் அதை சமைச்சிட்டு போயாச்சு. செகண்ட் மில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பு. சப்பாத்தி சிக்கன்லாம் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட் அட்டம் சப்பாத்தி போட்டேன், ஃபெயிலியரு. கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இல்லை, கேவலமாக தான் இருந்தது. அதனால் சாப்பிட்டுட்டேன். ஸோ செகண்ட் அட்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல, சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. ஸோ இதான் அந்த செகண்ட் அட்டம் சப்பாத்தி. அப்புறம் எங்கள் அப்பா வந்திருந்தாரு, எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு எங்கள் அப்பா ஒரு ஆம்லேட் கேட்டிருந்தாரு, அதையும் போட்டேன். ஆம்லேட் சக்ஸஸ் தான், அந்தளவுக்கு மட்டமாக இல்லை. அப்புறம் நான் சிக்கன் தான் குக் பண்ணணும்னு நினச்சேன். சிக்கன் நான் இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா 10 நிமிஷத்தில் குக் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன் 1 ஹவர் மேலே பண்ணினே இருக்கேன். அப்படியே வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு மசாலாலாம் போட்டு அரைச்சிட்டதுக்குள்ளே சிக்கன் இந்த ரெடி பண்ணுறதுக்குள்ளே கிச்சன் இந்த வழிக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ ஒரு வழியாக ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்மில் வந்து இன்றைக்கி பேக் தான் பர்ஃபார்ம் பண்ணேன். பேக்குக்கு வந்து ஒரு 5 வேரியேஷன் போட்டு, ரியருக்கு 2 வேரியேஷன் போட்டு, என் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்டு வே ப்ரோட்டீன் குடிச்சு என் டே முடிச்சுக்கிட்டேன்.